The topic for today is forgiven. You just witnessed something very poisonous, something that is totally unacceptable. Now this is what happened in the life of Cain. காயினுடைய வாழ்க்கையில இதுதான் நடந்ததை பார்க்கிறோம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? அதற்கு அவன், நான் அறியேன் என்று சொன்னான். அதற்கு ஆண்டவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தம், அதன் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்து இந்த பூமியில் நீ சபிக்கப்படுவாய். No, Cain, he did not know what he was doing. He was going through an inner turmoil. ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, ஒரு நிந்தனைக்குள்ளாக போய்கொண்டிருந்த வேளையில he might have gone through like some of us, நம்ம போல சில வேளை ரிஜெக்ஷனுக்குள்ளாக போய்கொண்டிருந்திருக்கலாம். உங்களை அக்செப்ட் பண்ணலையே அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கலாம். உங்களை ஓவர்லுக் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். மேபி த ப்ரொமோஷன்ஸ் தட் யூ ஹேட் வரல. மேபி உங்களை அங்கீகரிக்கல, நடக்கல. நோ, அன்ஃபர்கிவ்னஸ். நம்ம ஃபர்கிவ்னஸை பற்றி பார்க்குறோம், ஆனால் அதுக்கு ஆப்போசிட் என்னன்னு நமக்கு அறிந்து கொள்ள வேணும். அன்ஃபர்கிவ்னஸ் இஸ் சம்திங் தட் வில் இம்ப்ரெசன் அஸ். Forgiveness can give us the freedom. Forgiveness நம்ம இன்றைக்கு அறிந்து கொள்வது முக்கியமான ஒரு காரியம். Now 2 Corinthians chapter 2 verse 10 and 11 says, Satan looks to take advantage. So the forgiveness இன்றைக்கு நம்ம பார்க்கல, சத்ருவானவன் சில he brings about some challenges, he brings about issues in our life. நம்ம issues வழியாக போகிற வேளையில அவன் அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கொள்ளும். He takes it as an opportunity. And we do open our doors, நமக்கு தெரியாமலே. நம்ம சபையாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், தனிப்பட்ட முறையாக இருக்கலாம். இன்னும் காயினுடைய லைஃப்பை பார்க்கிற வேளையில he just opened himself to this anger because he was rejected. He was not accepted. He was overlooked. The மூன்று காரியங்கள், these are few things. ஆனா அதன் மூலமாக சத்ருவுக்கு ஒரு இடத்தை கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அப்போ நம்ம மனம், நம்ம if you don't forgive others, மற்றவங்களை நம்ம மனதார மன்னிக்கல அப்படின்னு சொன்னா, it might take us into a different tangent. இன்னும் ஒரு வழியாக நம்மளை கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுவிடும். The end is death, like how we see in the life of Cain. கைனுடைய லைஃப்பை பார்க்கிற வேளையில முதல்ல ஆண்டவர் அந்த வசனங்களை நம்ம பார்க்கிறோம். We see this in Genesis chapter 4 verse 1 to 16. அதுல பார்க்கிற வேளையில கைனுடைய அந்த காணிக்கையை ஆண்டவர் he did not accept it because it was not an acceptable. முதலாவது நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதை செய்கிறோமோ, is it pleasing, acceptable to God? ரெண்டாவது, it was also given, அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டது. நீ சரியா செய்யல, இந்த வாட்டி சரியா செய் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டது. But he took it on the opposite side and he chose to raise his bitterness. அவனுக்கு உள்ளாக அந்த கசப்பு, இதன் மூலமாக வருகிற கசப்பை அவனுடைய மனதுக்குள்ளாக எடுத்துக்கொண்டான். அதன் மூலமாக bitterness turned into anger.
அப்போ இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய இமோஷன்ஸோடையும் இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. Many times we think, why am I doing this? எதனால எனக்கு இப்படி ரியாக்ட் பண்றேன்? Why do I react in certain way? அப்போ நம்முடைய bitterness will become anger, and anger forms a storm of a destructive force. Destructive force ஆனதுக்கு பிற்பாடாக we will have no control. அப்போ நம்ம எங்கே முதல்ல சரி பண்ணோன்னு சொன்னால், we should take an opportunity வரும்போது அதில் நம்ம மாறணும். நம்ம அதை உள்ளுக்குள்ளாக விட்டு விட்டோம்னு சொன்னால், if we allow things to permeate into our hearts, it will become a destructive power. It will become something that is not acceptable. And finally, anger turns into murder. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம we might not be murderers, but ஏதோ விதத்தில் நம்முடைய இமோஷன்ஸை let loose பண்ணி கொண்டிருக்கலாம். Now this is about being unforgiven. அப்போ இன்றைக்கு முதலாவது we have to ask, is there anyone who I need to forgive? யாராவது இருக்கிறாங்களா என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், என்னுடைய ஆஃபீஸில், சபையில், என்னுடைய ஃபேமிலியில், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட, குழந்தைங்க கிட்ட, if there is a point to ask for forgiveness, அதை இன்றைக்கு செய்யுங்க.